لله رب العالمين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الطهور شطر الإيمان. وكما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக உறவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவரலாம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, 2வது அத்தியாயம் 222வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹ்ஹிரீன். பாவங்கள் பல புரிந்தாலும் இறுதியிலே மனம் வருந்தி திருந்தி தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். தூய்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் என்று வல்ல ரஹ்மான் இந்த வசனத்திலே வசனித்து கூறுகிறார். தூய்மை என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. தூய்மை மட்டுமல்ல, அந்த தூய்மையாக இருப்பவர்களையும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை திருமறையிலேயே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். இது சம்பந்தமான ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்: قال رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان. சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு அங்கம், ஈமானுடைய ஒரு பாதி அங்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்நவாஃபத்து மினல் ஈமான், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. சுத்தம் என்பது ஈமானுக்கு உட்பட்ட விஷயம், ஈமானுக்கு சம்பந்தமில்லாத விஷயம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இறை நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட உட்பட்ட விஷயமாக இருக்கிறது என்றும் ஹதீஸ் இருக்கிறது. தூய்மையை போதிக்கக்கூடிய பல ஹதீஸ்கள் ஆயத்துக்கள், மார்க்கத்தினுடைய விளக்கங்கள், விவரங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: லா யக்தஸிலு ரஜுலுன் யௌமல் ஜும்ஆத்தி. ஜும்மாவுடைய நாளன்று ஒருவர் குளிக்கிறார். வயததஹரு மஸ்ததாஅ மின் துஹரி. இயன்ற அளவு அவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார். வயத்தஹினு மின் துஹரிஹி, தலையிலே எண்ணெய் தேய்த்துக் கொள்கிறார். அவ் யமஸ்ஸு மின் தீபி பைத்திஹி, அல்லது அவருடைய வீட்டில் இருக்கிற ஏதாவது வாசனை திரவியத்தை தடவிக் கொள்கிறார். சும்மா யஹ்ருஜு, பிறகு பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக செல்கிறார். ஃபலா யுஃபர்ரிகு பைன இஸ்னைன், சேர்ந்திருக்கக்கூடிய 2 பேருக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்துறாம, நடுவுல போய் உட்கார்ந்துடாம, பிரிவினை ஏற்படுத்தினாம அவர் தன்னுடைய இருக்கையை அமைத்துக் கொள்கிறார். சும்மா யுஸல்லி மா குதிப பிஹி, அவருடைய விதியில எது கடமையாக எழுதப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுகிறார், தொழுகிறார். சும்மா யுன்சித்து இதா தக்கல்லமல் இமாம், இமாம் உரையாற்றுகிற பொழுது, உரை நிகழ்த்துகிற பொழுது அமைதி காக்கிறார், செவி சாய்க்கிறார். இப்படியெல்லாம் செய்தால் இல்லா குஃபிரலஹு மா பைனஹு வ பைனல் ஜும்ஆத்தில் உக்ரா, அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போய்விட்டன, மன்னிப்பளிக்கப்பட்டு விட்டன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வைத்ததஹரு மஸ்ததாஅ மின் துஹரி, இயன்றளவு தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார். தூய்மை தரக்கூடிய, சுத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் என்னவோ அது எல்லாமே இங்கே வந்துடுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, மனிதரில் 10 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 10 விஷயங்களும் அழகான வழிமுறைகள், அழகிய வழிமுறை.
அது என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய தலையில இருக்குது அந்த 5 விஷயங்கள், மீத 5 விஷயங்கள் அவனுடைய உடல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்துறாங்க. தலையில இருக்கக்கூடிய அந்த 5 விஷயங்கள், 1வது தலையை சீவுறது, தலை சீவுறது, பாங்கெடுத்து சீவுறது 1. 2வது மீசையை கத்தரிப்பது. 3வது விஸ்வாசு குச்சியால் பல் துலக்குவது. 4வது வாய் கொப்பளிப்பது. 5வது மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, அதை மூக்கை சுத்தம் பண்றது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது. இது தலையில் இருக்கக்கூடிய 5 விஷயங்கள். அவருடைய உடலில் இருக்கக்கூடிய மீத 5 விஷயங்கள், 1வது 2 அக்கல் முடிகளை கலைந்து விடுவது, கம்கட்டில் இருக்கிற முடிகளை கலைந்து சுத்தம் பண்றது. 2வது நகங்களை வெட்டுவது. 3வது மறைவிட உறுப்புகளில் இருக்கக்கூடிய முடிகளை, ரோமங்களை களைவது. 4வது கத்தனா செய்வது, சுன்னத் பண்றது சொன்னாங்க இல்லையா, கத்தனா பண்றது, விருத்த சேதனம் பண்றது. 5வது மலஜலம் தேவை நிறைவேறியதற்கு பிறகு துப்புரவு செய்வது. உடல்ல இருக்கக்கூடிய 5 விஷயம், மொத்தம் 10 விஷயங்கள் அடங்கிய வழிமுறை. மனிதர்கள் இருக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள், எப்பொழுதும் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதாக அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். இதுல மூக்கில் இருக்கக்கூடிய முடி சில சமயங்களில் நீட்டில் நிற்கும், அதை களைவதும் சுன்னத்தாக இருக்கிறது. கூடுதலாக உள்ள விஷயங்கள், வாசனை திறமைகளை களைந்து கொள்வதும் சுன்னத்தான விஷயங்களாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மனிதரிடத்துல கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களிலேயே ரொம்ப அழகானது என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த 10 விஷயங்கள்ல எல்லாவற்றையுமே விரிவாக விளக்கமாக இப்ப தெரிஞ்சு கொள்வதற்கு நேரம் பண்றது. நெகவற்ற விஷயங்களை மட்டும்தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உடல்ல அதிவேகமாக வளரக்கூடிய தன்மைகள் கொண்டது 2. ஒண்ணு முடி, இன்னொன்னு நகம். இந்த 2 ரொம்ப வேகமா வளரக்கூடியது. அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய உடலிலே வெட்டி எறியக்கூடிய விஷயங்களாக 2 இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்த 2 தான். அப்படிப்பட்ட அம்சங்கள்ல ஒன்று இந்த நெகம் அப்படிங்கிறது. இஸ்லாம் நெகம் வெட்டுறதை கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, சுன்னத்தாக இருக்கிறது. ஒட்டுமொத்த ஒழுக்கங்களையும், ஒட்டுமொத்த சுத்தம் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் சுன்னத் என்கிற பெயரால், சுன்னத்துகளின் வாயிலாக இஸ்லாம் நம்மை ஒழுங்குபடுத்துகிறது, முறைப்படுத்துகிறது. நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், தொழுகையோட முடிஞ்சு போச்சு இஸ்லாம், நோன்போட முடிஞ்சு போச்சு, ஹஜ்ஜோட முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை. அன்றாட வாழ்வில் இஸ்லாம், காலையில எழுந்தது முதல் உறங்க செல்லுகிற வரை அன்றாட வாழ்வில் இஸ்லாம். இப்ப தொழுகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பிரதானமாக இருக்கிறது உடல் சுத்தம், முடி சுத்தம், ரொம்ப முக்கிய பிரதான இடத்தை வகிக்கக்கூடியது. அதனால மார்க்க வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள், மேதைகள் சுத்தம் சம்பந்தமான கவனங்களை ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கிறார். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஏன்னா உடல் சுத்தங்கிறது அது ஆரோக்கிய வாழ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால நிறைய விளக்கங்கள் அது இருக்கு. இப்ப நகத்தை பொறுத்தளவுல விஞ்ஞான நூலில் கூட, மருத்துவ விஞ்ஞான நூலில் கூட நகத்தை பற்றி என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இயற்கையான சூட்டை அல்லது குளிரை வெகு வேகமாக உறிஞ்சக்கூடிய தன்மை நகத்துக்கு உண்டு என்பதாக சொல்றாங்க. ஆன்மீக ஞானிகள் என்ன சொல்றாங்க, அதை அப்பவே சொல்லிட்டாங்க. நகத்தை பற்றி அவங்க சொல்லும் பொழுது, ஒரு மனிதனை வழிகெடுக்கக்கூடிய அதிபயங்கரமான தன்மைகள், விஷத்தன்மைகள், ஷைத்தான்கள் இந்த நகத்துக்கு அடிக்கண்களிலே குடி கொண்டிருக்கிறது என்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அப்பொழுதே சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நகங்களை வளர்க்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் அனைவர்களுமே இந்த சுண்ணத்தை கடைபிடிக்கணும். நகம் வெட்டுவது என்கிற சுண்ணத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா இந்த சுண்ணத்து ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்படுகிறது.
மருத்துவர்கள் சற்று கூடுதலாக எச்சரிக்கை செய்கிறார்கள். நகங்களுக்கு அடியிலே அடைந்து கிடக்கக்கூடிய அழுக்குகள் உணவோட கரைந்து வயிற்றிலே கலந்து கண்டுபிடிக்க முடியாத பல கிருமிகளை, நோய்களை உடலிலே தொற்றிக் கொள்வதற்கு இந்த நகம் வளர்ப்பு என்பது காரணமாக இருக்கிறது என்பதாக சொல்லி எச்சரிக்கை செய்கிறாங்க மருத்துவர்கள். இந்த சுண்ணத்து மீறப்படுகிற சமயத்துல பல விளைவுகளை அதை பத்தி தான் தெரிய இருக்கிறோம். மற்றவங்களுடைய முக சுழிப்புக்கு கூட இது காரணமாக இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டு போது பாத்தீங்கன்னா எல்லாத்துல ஒரு அழகுக்காக கொடுத்துருக்கிறான், அவசியத்துக்காக கொடுத்துருக்கிறான் இந்த நகத்தை. ஆனா அதை வரம்பை மீறுகிற பொழுது, எல்லையை கடக்கிற பொழுது பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. இந்த நகம் இளம் சிவப்பு நிறம், வெள்ளைன்னு சொல்ல முடியாது, சிவப்புன்னு சொல்லிட முடியாது, இளம் சிவப்பு நிற நகக்கண்கள்ல தூசி உட்கார்ந்துக்கிட்டு ஊத்தையாக, அழுக்காக, தூசியாக அது உட்கார்ந்துக்கிட்டு கண்ணங்கரேன்னு காட்சி தருகிற பொழுது, எல்லாருமா சேர்ந்து ஒன்னா சாப்பிடும் பொழுது அது மற்றவர்களுக்கு முக சுழிப்பு ஏற்படும். தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க கண்ணில் அதை பட்டுச்சுன்னு சொன்னா உடனே சாப்பாடு போறது எதிர்த்து போயிடுவாங்க. சில பேருக்கு வாத்தி கூட வந்துடும். அப்படி ஒரு கண்ணை கண்ணீர் என்று காட்சி தரக்கூடிய ஒன்றாக அந்த அழுக்கு இருக்கிற காரணத்தினால மற்றவர்களுடைய முகத்துளிப்புக்கு அது ஒரு காரணமாக இருக்கு. இந்த நகத்தை வெற்ற விஷயத்துல நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். நகங்களை கொண்டிருப்பது வன விலங்குகள் தான் நகங்களை கொண்டிருக்கும். அதுக்குத்தான் இந்த கட்டுப்பாடு இல்லை. நகங்களாலேயே வேட்டையாடி, நகத்தாலேயே பிராணியை பிடிச்சு, நகத்தாலேயே பிராணியை கொலை செய்து, நகத்தாலேயே உண்ணக்கூடிய அந்த பிடிச்ச பிராணியை உணவாக உண்ணக்கூடிய வன விலங்குகள், அதுகளுக்கு அது தேவை. அதே மாதிரி ஒரு வரம்பு இல்லாம நகத்தை வளர்த்தோம்னா அப்போ அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? வன விலங்குகளை போன்று மனிதனுடைய வாழ்க்கை ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அத்தனை சுண்ணத்துகள். இது மட்டுமல்ல, நீ யார், நீ எப்பேற்பட்ட ஒரு படைப்பு என்பதை உணர்த்தக்கூடிய ஒன்றுதான் சுண்ணத்துக்கு. வன விலங்குகளை போன்று வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக மட்டுமல்ல, வன விலங்குகளுக்கு ஒப்பாக கூட ஆகிவிடக்கூடாது மனிதனுடைய செயல்பாடு. அதற்கு நிறைய கடிவாளம் போடக்கூடிய, கட்டுப்பாடு போடக்கூடிய, விதிமுறைகள் வகுக்கக்கூடியவர்கள் தான் சுண்ணத்தான வாழ்க்கை. அவ்வளவு சாதாரணமாக நம்ம நினைச்சிடக்கூடாது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த விஷயங்கள், சொன்ன விஷயங்களை அவ்வளவு சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது, அலட்சியப்படுத்திடக்கூடாது. புள்ளி சிங்கம் மாதிரி நீளமா நகத்தை வளர்த்துக்கிட்டா பெத்த பிள்ளையை கொஞ்சம் போது கூட கீறி விட்டுறாங்க. தவறுதலா பட்டு விட்டால் மற்றவர்களையும் கீறி விட்டுறாங்க. அந்த நகை கீறல் இருப்பாங்க, அது பாய்சன் மாதிரி பாயக்கூடிய ஒரு தவறானது. அதுல நிறைய பாதிப்பு இருக்கிறது. ஏதோ வெற்று வார்த்தையா சொல்றதல்ல, மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்மளுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். சரி, அதனால இஸ்லாம் நெகமற்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. பல ஒழுக்க விஷயங்கள்ல இது ஆரம்பத்தில் சொல்லி 10 விஷயங்கள் இது ஒன்று. நெகத்தை வெட்டதுக்கு பிறகு சில விஷயங்களை நம்ம கவனம் கொள்ள வேண்டியது. நெகை வெட்டிட்டோம், நெகத்தினுடைய துண்டுகள் ஆங்காங்கே இருக்குது அப்படின்னு சொன்னா, கால்நீதி படாத இடத்துல மண்மூடி புதைத்து விடுவதுதான் சிறந்த விஷயமா இருக்கிறது, நல்ல விஷயமா இருக்கிறது. ஆங்காங்கே கடாக்கிறதை விட, வீசி எரிகிறதை விட, என விரும்பத்தகாத பல நிகழ்வுகள் அதன் மூலமாக ஏற்படுகிறது, அவருக்கோ மற்றவருக்கோ. ஆகையினால அதை மண் மூடி விடுவது, குறைந்தபட்சம் குப்பத்தொட்டியாவது போடுவது, இது ஆகச் சிறந்த உகந்த விஷயமாக இருக்கிறது என்பதை நெகம் வெட்டி முடித்ததற்கு பிறகு நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இரண்டாவது, வெட்டப்பட்டதற்கு பிறகு, நகத்தை வெட்டினதற்கு பிறகு நீரால் கழுவிகள், தண்ணீரால கழுவிகள். அப்படியே தண்ணீர்ல கழுவுனதை நம்ம தாமதப்படுத்தி கொண்டே போய் சொரியக்கூடிய அரிப்பு ஏற்பட்டு சொரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, அந்த தண்ணீரால் கழுவப்படாத அந்த நிலையிலேயே அந்த விரலை வச்சு நம்ம சொரிஞ்சோம்னா ஒரு குஷ்டம் ஏற்படுவதற்கான, வியாதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாகவும், இது மருத்துவர்களுடைய கூற்று, பல கேடுகள் இருக்கிறது என்பதாகவும் சொல்றாங்க. அப்போ நீளமாக நகத்தை வளர்க்கிறதுனால, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக
பெண்களாக இருந்தாலும் சரி ஆன்மீக நிலையில் எடுத்துக்கிட்டு, மருத்துவம் சொல்றது அப்புறம், விஞ்ஞானிகள் சொல்றது அப்புறம், கேடுகள் வியாதிகள் அது அப்புறம், அது இடையில நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லக்கூடியது. இங்க என்ன மசாயில் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நகத்தை நீளமாக வளர்க்கும் பொழுது ஒழுங்கு தடையாகி போயிடுது. அதை விட பெரிய விஷயம், கடமையான குறிப்பு கூட சில சமயங்களில் தவறி போய் கொடுக்கிறது. அந்த கடமையை பூர்த்தி செய்வதில் தவறுதல் ஏற்பட்டு, குறை ஏற்பட்டு விடுகிறது, கேள்விக்குறியாயிடுது. சரியாக போய் தண்ணி படல, ஒருவனுடைய உறுப்புகள் அது ஒரு உறுப்பு. அந்த நகத்தின் காரணத்தினால பட வேண்டிய பகுதியில தண்ணீர் சரியாக படல அப்படின்னு சொன்னா எப்படி ஒழுங்கு கூடும், எப்படி குளிப்பு கூடும்? இப்ப இங்க இபாதத்தை அடிவாங்குது, இறைவனுக்கு அடிவாங்குது. அதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி இதை நாம் கவனத்தில் கொள்வது அவசியமாக இருக்கிறது. அதனால சிறார்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு சிறுபிராயத்திலேயே நகத்தை வளர்க்கிறதுனால உள்ள கேடுகளை, கெடுதிகளை அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். நகத்தை வளர்ப்பதன் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும், அருவருப்பை காட்டித்தர வேண்டும். ஏன்னா நீங்க அதை நாகரிகமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால கூட விளக்கமா சொல்ல வேண்டியது. அதை விட பெரிய விஷயம் சுண்ணத்துக்கு மாற்றம் என்பதாக சொல்ல வேண்டும். நபிஸல்லல்லாஹு நம்ம சொன்ன விஷயத்துக்கு மாற்றம் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். அதனால நம்முடைய மதரசாக்கள்ல கூட பிள்ளைகளுக்கு வாரம் அந்த விரலை பார்க்கறது, நகை ரொம்ப அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லை, சில சமயங்கள்ல நான் சொன்னது மாதிரி அந்த தூசி அழுக்கு ஊத்த எல்லாம் இருக்கு. அப்போ கண்டிக்கிறது மட்டும் இல்லை, அதனுடைய விஷயங்களை சொல்லி விளங்க வைப்போம், புரிய வைப்போம், சுன்னத்தினுடைய அவசியத்தை தெரிய வைப்போம். இதே மாதிரி சிறுபிராயத்திலேயே மதரசாக்களை சொல்லித்தராங்க. அதே மாதிரி வீட்டில் பெரியவர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா சரீரத்துடைய கண்ணோட்டத்திலையும் சரி, அனுபவத்தினுடைய கண்ணோட்டத்திலையும் சரி, அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்த்தாலும் சரி, இது எல்லா வகையிலும் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது நெகம் வளர்க்கிறது அப்படிங்கிறது. சரி, அடுத்தபடியா நெகம் வெட்டுறதுக்கு ஏதாவது கால வரம்பு இருக்குதா, இஸ்லாம் நிர்ணயிச்சிருக்குதா அப்படின்னு சொன்னா ஹதீஸ் இருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், 40 நாட்களுக்கு மேலாக அந்த நகத்தை வெட்டாமல் விட்டுவிடக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. 40 நாட்கள் என்பதாக வகுக்கப்பட்டதை நம்ம தவறா விளங்கிடக்கூடாது. எப்படி தவறா விளங்குறதுன்னா எப்படி? 40 நாள் வரணும், 40 நாளைக்கு ஒரு தடவை வெட்டிக்கலாம், அப்படி விளங்கக்கூடாது. அதை தாண்டிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையாகத்தான் சொல்லப்படுகிறது. அதனால வாரத்தில் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி பெருசாயிடுச்சுன்னா வெட்டிடணும் அப்படின்னு இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்லிம் ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதுவார்கள். அவர்களுடைய இந்த நகத்தினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி பார்வையிடப்படும் பொழுது அதிகப்படியான வளர்ச்சியா இருந்துச்சுன்னா வெட்டிடணும் என்பதாக இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஜும்மாவுடைய நாளையில வெட்டுவது ஏற்றமானதாக இருக்கிறது, சிறப்பான விஷயமாக இருக்கு. ஏன்னா புகாரில வரக்கூடிய ஹதீஸை நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லி காமிச்சோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரால் இயன்ற அளவு அத்தனை தூய்மைகளையும் கடைபிடிக்கிறார் ஜும்மாவுடைய நாள் தொழுது போறதுக்கு முன்னால. இப்ப எல்லா விதமான தூய்மைகளும் வந்துடுறது, சுத்தமான விஷயங்கள், சுத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொன்னா அப்ப ஹதீஸ் கிடைக்குது நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை. அதனால அன்றைய வெள்ளிக்கிழமை அன்று தொழுகைக்கு முன்பாக வெட்டுவது சுன்னத்தாக ஏற்றமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நகம் வெட்டுவதில் கூட ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. ஏனாதானம் வெட்டுறதில்லை, ஒழுங்குமுறை இருக்கு. வரிசை பிரகாரம், விரல்களுடைய வரிசை பிரகாரம் இப்படித்தான் வெட்டணுங்கிற ஒழுங்குமுறை இருக்கு. அந்த ஒழுங்குமுறைக்கு நேரடி ஹதீஸ் இல்லாவிட்டாலும் கூட இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஸ்லிம் ஹதீஸ் கிதாபுடைய விரிவுரையில சொல்லியிருக்கிறாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில சொல்லியிருக்கிறாங்க. மட்டுமின்றி கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அந்த ஒழுங்குமுறையை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சுன்னத்தான ஒரு ஒழுங்குமுறை வலது கையினுடைய கலிமா விரல்ல ஆரம்பிச்சு சுட்டு விரல்ல போய் முடிச்சிடணும். அதுக்கு பிறகு இடது கையினுடைய சுட்டு விரல்ல ஆரம்பிச்சு கட்ட விரல்ல வந்து முடிச்சிடணும். கடைசியில் எந்த விரல் வெட்டாம இருக்குது? வலது கையினுடைய கட்ட விரல்.
இதை கடைசியாக வெட்டுறது. இதான் 2 கைகளிலும் நகங்களை வெட்டுவதனுடைய ஒழுங்குமுறை. அதனால அதனுடைய ஜெராக்ஸ் கூட வச்சிருக்கிறேன். அந்த விரல்களை கொண்ட ஒரு படமும் அதில் நம்பரும் போட்டு அதனுடைய ஜெராக்ஸ் வச்சிருக்கிறேன். வாங்கிட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இது 2 கைகளுக்கு 2 கால்களுக்கும் வெட்டுறதனுடைய ஒழுங்குமுறை இருக்கிறது. வலது காலுடைய சுண்டு விரல் ஆரம்பிச்சு இடது பக்கமாகவே கொண்டு வந்து கடைசியில் இடது காலுடைய சுண்டு விரல் முடிச்சிடணும். இதான் 2 கால்களில் நகங்கள் வெட்டுவதனுடைய ஒழுங்குமுறைகள். ஒழுங்குமுறையில இவ்வளவு சுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதுலேயும் ஒரு வரக்கத்து இருக்கிறது. அதுலேயும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம சொல்லலாம் நகத்தை வெட்டுறதுக்கே நேரம் இல்லை, இதுக்கு சுண்டு விரலையும் கட்ட விரலையும் இங்கே தேடிக்கிட்டு இருக்கிறது நினைக்கலாம். ஈமான்ல தேய்மானம் ஏற்பட்டுச்சுன்னா சுண்ணத்தான விஷயங்களை விடுவதற்கும் அலட்சியப்படுத்துவதற்கும் காரணங்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. 1000 காரணங்கள் இருக்கு. அது அவர்களுடைய ஈமானுடைய தாக்கத்துக்கு தகுந்த மாதிரி சுண்ணத்தான விஷயங்கள், ஒழுங்குமுறையான விஷயங்கள், பேணுதலான விஷயங்கள் அதை பின்பற்றுறது உங்களுடைய ஈமானுடைய சதவீதத்தை பொறுத்தது, தாக்கத்தினுடைய பவரை பொறுத்தது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது எனவே 99% நம்ம சரியப்படி தான் வாழ்ந்து இருக்கிற மாதிரி இது ஒரு மலப்பா தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம எதையுமே பின்பற்றது இல்லையே. அப்படியே பின்பற்றதுனால இக்லாஸ் எந்த நிலைமையில இருக்குங்கிறது தெரியலையே. அதனால் நம்முடைய கவனத்துக்கு வந்ததுக்கு வரைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட்டது வரைக்கும் கடைபிடிக்கிறதுல என்ன தயக்கம். ஆகையினால இதனுடைய ஒழுங்குமுறைகளை அழகான முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அடுத்து சில சமயங்கள்ல வளர்க்கிறது நல்லதாக இருக்கிறது, சில சமயங்கள்ல வெட்டாம இருக்கிறது நல்லதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்டங்களும் இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வளர்க்கிறது எப்ப நல்லது அப்படின்னு சொன்னா, அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, அஹமது பின் குதாமா என்பவர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் முகனி என்ற கிதாபில் ஒரு ஹதீஸ் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. போர்க்காலங்கள்ல எதிரிகளோட சண்டை செய்கிற பொழுது, போர் செய்கிற பொழுது அப்போ இந்த நகங்கள் தேவைப்படுமா. இந்த நகை வளர்ப்பு அந்த சமயங்கள்ல எதிரிகளுக்கு எதிராக தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிற காரணத்தினால அந்த காரணத்துக்காக அந்த கட்டத்துல வளர்ப்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. வெட்டாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டங்களும் இருக்கிறது. அது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ குர்பானி கொடுக்கிறது, எப்போ துல்ஹஜ்ஜினுடைய பிறை பிறந்துருச்சோ அவருடைய குர்பானியை கொடுக்கிற வரைக்கும் நகத்தை வெட்டாம இருக்கணும். இன்னொரு கட்டம் நகத்தை பற்றியே கேட்கிறேன். ஹஜ்ஜுடைய சமயத்துல எஹராம் கட்டி விட்டார். எஹராம் கட்டுறதுக்கு முன்னால நகத்தை வெட்டிக்கலாம், அது சுன்னத்தாகவும் இருக்கிறது. எஹராம் கட்டிவிட்டால் எஹராம் கலையிற வரைக்கும் நகத்தை வெட்டக்கூடாது. இந்த 2 சமயங்களும் நகம் வெட்டாமல் இருப்பது சிறப்பான விஷயமாக இருக்கிறது, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கிறது. நகங்களாலேயே பிராணிகளை அறுத்து கொன்று அந்த உணவை சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு மசாயி சஹாபாக்களுக்கு தோன்றியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதை பற்றி கேட்டாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ராபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இன்னா நர்ஜு அவ் நகாகுல் அதுவ கதன். சஹாபி அவர்கள் ஒட்டகங்களை எல்லாம் அறுக்கிறதுக்கு வாட்களை பயன்படுத்துறோம், வாள்களை வச்சுதான் பிராணிகளை அறுக்கிறோம். இப்படியே வாள்களை அறுக்கிறதுக்கு பயன்படுத்தி ஒரு கட்டத்துல அந்த வாள்களுடைய கூர்மையெல்லாம் மழுங்கி போய் மொக்கையாகி போச்சுன்னா, மக்காகி போச்சுன்னா, அந்த நேரத்தில் திடீர்னு எதிரிகளுடைய அச்சப்பாடு ஏற்பட்டு அவர்களோட போர் செய்யக்கூடிய, சண்டை செய்யக்கூடிய ஒரு கட்டத்துல வாள்கள் பூரா மழுங்கி போய் கிடந்துச்சுன்னா எப்படி எதிரிகளோட சண்டை போட முடியும்? இந்த பிராணிகளை பூரா வாள்களை வச்சு நம்ம அறுத்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு அச்சப்பாடு எனக்குள் ஏற்பட்டதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் நான் தெரிவிச்சேன். என்ன தெரிவிச்சேன்? இப்படியெல்லாம் வாள்களை வச்சு நம்ம பிராணிகளை அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். வாள்கள் தன்னுடைய கூர்மையை இழந்துவிட்ட சமயத்தில் எதிரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு கட்டம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த சமயத்தில் கசபி மூங்கி எடுத்துட்டு பாருங்க, அதனுடைய கூர்மையை வச்சு பிராணிகளை அறுத்து அந்த பிராணியை சாப்பிட வரலாம்.
அறுக்கும் சாதனமாக அந்த மூங்கிலுடைய கூர்மையை பயன்படுத்திக்கலாமா, அனுமதிக்கப்பட்டதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அன்ஹர தம, எதுவெல்லாம் இரத்தத்தை ஓட்டக்கூடியதாக இருக்கிறதோ அதெல்லாம் அறுக்கும் சாதனம் தான். வதிக்ர ரசூலுல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய திருநாமம் முடியப்பட்டு விட்டால், அந்த பிராணியினுடைய இரத்தம் ஓட்டப்பட்டு விட்டால், திருநாமம் ஓடப்பட்டு விட்டால் அனுமதிக்கப்பட்டதுதான். அதை நீங்க சாப்பிடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, லைஸ சின்னவன் துபுர, ஆனால் பற்களையும் நகங்களையும் தவிர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தையும் நான் சொல்றேன். அம்மா சின்னு பால்னு ஏன் பல்லால கூடாதுன்னு சொன்னா, பல்லுங்கிறது ஒரு எலும்பு மாதிரி, அது எலும்பு இனத்தை சேர்ந்தது, அது எலும்பில் கட்டுப்பட்டது, அது அதனால பல்லால செய்யறது கூடாது. அதே போல நகங்களால செய்யறது. அம்மா துபுரு முதல் அபஷா, அபஷா நாட்டுக்காரங்க, அபிசீனியா நாட்டுக்காரங்க, எத்தியோப்பியாக்காரங்கள் எல்லாம் நகங்களை வச்சுதான் பிராணிகளை கொல்லுவாங்க, அறுப்பாங்க, புசிப்பாங்க. இது அவர்களுடைய வழிமுறை. ஆகையினால நகங்களால பிராணியை அறுக்கிறது, கொன்று சாப்பிடுறது கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி ஒரு ஹதீஸ் வருது. அதனால நகங்களை கொண்டு அந்த செயல் செய்யப்படுறது. இது சம்பந்தமான சில மசாயில்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நகத்தை வெட்டுறது சுன்னத்து என்பதோட சில மசாயில்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் பெண்கள் நெகப்பாலிஷ் போடுறாங்க. அதுல நம்மளுடைய மார்க்க விஷயங்களை பற்றி எதுவுமே தெரியாத பெண்களாக இருந்தால் அதை அவர்களை போடுறதே ஒரு எப்பயாவது ஒரு தடவை போடுறதுங்கிறது இல்லாமல் அதை போடுறதையே ஒரு தொடர்கதையாகவே வச்சிருக்கிறாங்க. இந்த நெகப்பாலிஷ் போடுறதுனால ஒருவருக்கு அது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கு. குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா அதுக்கும் ஒரு பெரிய தடையாக இருக்கு. ஏன்னா அது ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அந்த நெகத்தினுடைய பகுதி இருக்குது, அதுவும் கழுவப்படக்கூடிய பகுதியில் உள்ள ஒன்றுதான், கண்டிப்பாக கழுவணும் அப்படிங்கிறது. இந்த நெகப்பாலிஷ் தான் கெமிக்கல்ல தயாரிக்கப்படுகின்ற காரணத்தினால அந்த நெகப்பாலிஷை நெகத்துல போட்ட உடனே ஒரு விதமான திரையோ தடையோ ஏற்பட்டு விடுகிறது. தண்ணீர் படுவது, தண்ணீரை படவிடாம, தண்ணீர் அதுல படாத அளவுக்கு ஒரு விதமான திரையோ தடையோ ஏற்பட்டு விடுகின்ற காரணத்தினால ஒன்றும் கூடாது. எத்தனை பேர் நெகப்பாலிஷை போட்டுக்கிட்டு துண்டுகிட்டு இருக்கிறாங்களோ, வீட்டில் எத்தனை பேர் இதை போய் நம்ம சொல்றோம், அவங்களுடைய தொழுகையெல்லாம் எப்படி வீணாகிட்டு இருப்பாரு. அதனால தான் ஷைத்தான் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு அவருடைய அமல்களை வீணடிக்க பார்ப்பான். நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்ட வரைக்கும் இந்த விஷயங்கள்ல ஷைத்தான மீறி வந்துருவோம், மீறி செஞ்சிருவோம். ஆனா நம்முடைய அறியாமையின் காரணத்தினால, மாற்றம் தெரியாமல் இருக்கிற காரணத்தினால இது மாதிரி ஏதாவது நம்மளுடைய அமல்கள் வீண தெரியாம, அறவே தெரியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. ஆனா தெரிஞ்சதுக்கு பிறகு அதை செஞ்சாங்கன்னா தான் கேள்விக்கு சொல்லுங்க. அதனால இதை நம்ம மார்க்க விஷயங்களை, கேட்கிற விஷயங்களை வீடுகளிலே பெண்களிடத்திலே சொல்ல வேண்டும். அந்த ஏதோ போட்டுட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை, அதை நல்லா சுரண்டிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு உணவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ரெண்டாவது லிப்டிக் விஷயம், அதுவும் தண்ணீர் அந்த தோல்ல அந்த உதட்டில் படுவதற்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு லேசான ஒரு திரையாக அது இருக்கிறது லிப்டிக். அதனால அந்த லிப்டிக் போட்டாலும் ஒரு நிறைவேறாமல் போய்விடும், குளிப்பான கடமையும் குளிப்பு நிறைவேறாமல், ஜுனுபு நிறைவேறாமல் போய்விடும். அதுலேயும் கவனமாக இருக்கும். மருதாணி பூசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மருதாணிக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இல்லை. திரையை போல ஒரு தடையை போல தண்ணீர் அதுல படவிடாத ஒரு தடையோ குறுக்கீடோ அதுல இருப்பதை போல தெரியவில்லை. ஆகவே மருதாணி பூசிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா மருதாணி மாதிரியே சில நகைச்சாயங்கள் வந்து விடுமையானால், அது மாதிரியான ஒரு சாயங்கள் பூசப்படுமையானால், அது திரையோ தடையை ஏற்படுத்தக்கூடிய ரீதியில கெட்டித்தன்மை இருக்குமேயானால், அப்படி என்றால் அது நிச்சயமாக அது ஒழுங்கை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. குளிப்பு கடமை நிறைவேறாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, மணப்பெண்களுக்கு மட்டும் அது ஜாயிது, இவங்களா மசாலா வச்சுக்கிறது. ஏன்னா லைஃப்ல ஒரு தடவை தான் கல்யாணம் வருது, அந்த ஒரு நாளைக்கு மட்டும் பூசிக்கலாம், அவனுக்கு தப்பு இல்லை. வீட்டில் யாராவது பெரியவங்க அடிச்சு விடுறது அப்படி இல்லை. எது கூடும் எது கூடாதுன்னு மார்க்கம் தான் தீர்மானிக்கணும். கூடாத ஒரு விஷயத்தை சில சந்தர்ப்பங்கள்ல விதிவிலக்காக கூடும் அப்படின்னு சொன்னா அதையும் மார்க்கம் தான் சொல்லணும். திருமணம் சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது.
அதனால அது தவறுதான். அதை விளங்க வைக்கணும். தாய்மார்களிடத்துல சொல்லி இளம் பெண்களிடத்துல அதை சொல்லி புரிய வைக்க சொல்லணும். அல்லது அவர்களுக்கு யாராவது ஓதி கொடுக்கக்கூடியவர்கள், கல்வி போதித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் மூலமாக அதை தெரிவித்து புரிய வைக்கணும். அதே போல கியூடெக்ஸ் தயாரிப்புக்கு ரொம்ப மூல பொருள்கள்ல ஒரு பொருளாக இருக்கிறது பன்றி கொழுப்பு என்பதாகவும் நமக்கு தகவல் தெரியாம இல்லை, தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இங்க டபுள் குற்றமாயிடுது. ஒண்ணு, அது ஒழுங்கு தடுக்குது. ரெண்டாவது, ஹராமான பொருள் கலந்த ஒரு பொருளை பயன்படுத்துறதாகவும் ஆயிடுது. 2 குற்றமாக ஆகிடுது. அதனால இது மாதிரி இது ஒன்றும் பெரிய அவசியமான விஷயங்கள், நிர்பந்தமான விஷயங்கள் சொல்லவே முடியாது. ஒரு ஒழுங்கை தடுக்குது, குறிப்பான கடமையை தடுக்குதுன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா, ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா. பாதத்தே போனாலும் பரவாயில்ல, லிப்டிக்கு பூசி தான் தெரியும், அது பூசாம என்னால் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, இது மாதிரியா இருக்கும் அப்படி சொல்ல முடியுமா? அதனால இது ரொம்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்துல நிறுத்தினோம்னா எந்த விஷயமும் நமக்கு கஷ்டமா தெரியும். தொழுகு கூட கஷ்டம்தான். ஆனா அல்லாஹ்வுடைய அச்சம் நிலை பெற்று விட்டால் அந்த தொழுகு கஷ்டமா தெரியாது. அதே மாதிரிதான் எல்லா விஷயங்களும், தடுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் கடினமாக தெரிவதும் பாரமாக தெரிவதும் நம்முடைய ஈமானுடைய தாக்கத்தை வச்சதுதான் ஆபத்துல நான் சொன்னேன். அதே போல ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா அந்த முழுக்குக்காக நம்ம குடிக்கக்கூடிய குளிக்கக்கூடிய அந்த குளிப்பு இருக்கிறது, அது ஒரு ரோமத்தினுடைய ஒரு முடியினுடைய ஒரு கண் அளவுக்கு, இந்த ஒரு சின்ன பகுதி அளவுக்கு தண்ணி படலாம்னா கூட, தண்ணி படாவிட்டால் அந்த இடத்திலே அல்லாஹ் நரக நெருப்பை கொண்டு நிரப்புவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனால குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா ஏனாதான் குளிச்சுட்டு வரல, அதனுடைய ஷரத்துக்கள் என்ன, பருளுகள் என்ன, உடல் முழுவதும் நனையப்பட வேண்டும். உடல் முழுவதும் தண்ணீர் பட, வெளியில் தெரியப்படக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் கழுவப்பட வேண்டும், தண்ணீர் பட வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஓட்டு போடுறோம், விரல்ல மைய தடவி விட்டுறாங்க, அது 2-3 நாளா 4 நாளா அப்படியே இருக்கு. இது அழியாம அப்படியே இருக்குது. இப்ப இந்த மையினாலையும் திரையோ தடையோ ஏற்படுமா, ஒரு பாதிக்குமா, குறிப்பு பாதிக்குமா என்று சொன்னால், முதல்ல அந்த மை திரையை போன்ற தடையை போன்ற ஒரு தன்மையை கொண்டதா என்பதாக நம்ம முதல்ல பார்க்கணும். அப்படியே அந்த தன்மை அதுல இருந்தாலும் கூட நிர்பந்த நிலையாக அதை கருதப்படுகிறது. ஆகையினால் அதை ஆத்மாக்கப்படுகிறது, அனுமதிக்கப்படுகிறது. இது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அதனால இது அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இமாம்கள் அதற்காக ஒரு பத்துவாவை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை சுரண்டி எடுக்கக்கூடிய, அதை எடுத்துவிடக்கூடிய ஒரு மாற்று வழி சப்போஸ் இருக்குமே, ஆனால் அதை கையாள வேண்டும் என்பதாக சொல்லப்படுது. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நிர்பந்தத்தின் காரணமாக எத்தனையோ விஷயங்கள் நிர்பந்தத்துக்காக அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம நாட்டினுடைய சூழலை கவனிச்சு அதில் ஒன்றாக இதை பார்க்கப்படுகிறது. அடுத்து இறந்து போனவருடைய மையத்துடைய ரோமத்தை களைவதோ கத்திரிப்பதோ கூடாது, நகத்தை வெட்டுவதும் கூடாது. ஆனா இறப்பை அடைகிறதுக்கு முன்பாக வரை, ரூஹு இருக்கிற வரைக்கும் தப்பு இல்லை, நகத்தை வெட்டலாம், முடிய வெட்டலாம், கத்திரிக்கலாம். ரூஹு போயிடுச்சுன்னா மையத்தினுடைய முடி, நகம் இதெல்லாம் வெட்டக்கூடாது. மாதவிடாய் காலங்களில் பெண்கள் நகம் வெட்டக்கூடாது என்பதாக அவர்களாகவே விளங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்லிடுங்க அப்படின்னா இதுவும் மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. மாதவிடாய் காலங்களில் நகத்தை வெட்டலாம், இரவு நேரத்தில் வெட்டக்கூடாது என்பதாகவும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. பகல் நேரத்தில் எப்படி நகம் வெட்டலாமா, அதே மாதிரி இரவு நேரங்களையும் வெட்டலாம். இரவு நேரத்தில் வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. ஆக இதன் மூலமாக நாம் விளங்கக்கூடிய விஷயம், தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதைப் போல அன்றாட வாழ்விலே, அன்றாட அமல்களிலே, செயல்பாடுகளே எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதை உன்னதமாக கருதி, முக்கியத்துவத்தோட கருதி அதை நாம் செயல்பாட்டில் கொண்டு வருமையானால், இந்த ஆரம்பத்தில் போன வாரம் சொன்னது மாதிரி ஒவ்வொரு சுண்ணத்தான விஷயங்களையும் இது சுண்ணத்துல அப்படின்னு நினைக்கணும். அந்த எண்ணம் வரணும், அந்த மனோபாவம் வரணும். சுண்ணத்தை தானே அப்படின்னு நினைக்கணும். அது ஈமானை பலவீனப்படுத்திவிடும். நம்ம நினைக்கிறோம் இப்படியெல்லாம் நுணுக்கமா பார்த்து என்னத்தை செய்யறது, இந்த அளவுக்கு பேணுதலாக சிந்தித்து ஒவ்வொரு அமல்களையும் செய்து கொள்ளுமையானால் அது தவறிவிடாமல் அது நம்மளை பாதுகாக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல, பேணுதலான விஷயங்கள்ல நம்ம கவனம் கொள்ளாமல் இருந்துட்டோம்னு சொன்னா அசல் விஷயத்திலேயே நம்ம போட்ட விடுறோம், தவறி போயிடும். ஒரு நபில, ஒரு லுஹா தொழுகையை, ஒரு இஷராக்குடைய தொழுகையை முக்கியத்துவத்தோட செய்யறவரு எப்படி பரல மிஸ் பண்ணுவாரு? இஷராக்க கூட நாம காலையில் தொழுகிறாரு, லுஹா தொழுகிறாரு,
தஹஜ்ஜத் தொழுகிறார். இப்படிப்பட்ட இறையச்சம் கொண்டவர், இப்படி அல்லாஹ்வுக்கு பயந்து அதை நிறைவேற்றுவர் எப்படி பள்ளிக்குள்ளே விடுவார்? அதான உண்மை. அப்போ பேணுதலான விஷயங்கள், சுன்னத்தான விஷயங்கள் எதற்காக வேண்டிய முக்கியத்துவத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் பொருளுக்கு மிஸ் ஆகாம இருக்கும், மெயினான விஷயங்களை கோட்ட விடாம இருக்கும். ஆகையினால் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, இதெல்லாம் செய்யறதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. தெரிந்து கொண்ட வரைக்குமாவது நாம் அமலிலே கொண்டு வருவதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும். அதுதான் ஈமானுக்கு ஆளுநர், அதான் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஆளுநர். அப்படி ஒவ்வொரு சின்னத்தான விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கான ஒரு ஆர்வத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்த புரிவானாக. வாக்குறுதாவான அவர்கள் இல்லாத